எந்த வீட்ல நேர்மறை ஆற்றல்கள் இல்லையோ அந்த வீட்ல குருவி கூடு கட்டாது. விலங்கினங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த வீட்ல இறை ஆற்றல் ஜாஸ்தி இருக்கு. அந்த வீட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, குளவி அழகா வந்து கூடு கட்டும். இப்ப அணில் நீங்க கேட்டீங்க. அணில பத்தி சொல்லணும் அப்டின்னா, நெறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. வீட்டுக்கு அணில் அடிக்கடிக்கு வருதுங்க. அது நல்லதா? கெட்டதா? எந்த உயிரினம் வீட்டுக்கு வந்தாலும் நல்லது தான். அப்ப அந்த அணில் வீட்டுக்குள்ள வர்றது அப்டின்றது வீட்ல ஆனா உண்மை, நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, ஒரு உயிரினம் உன் வீடு தேடி வருது அப்படின்னா, உன் குடும்பத்துக்கு நல்லது நடக்க போகுது. உன் குடும்பத்தை அது காப்பாத்துது. நீ செஞ்ச கெட்ட கர்மாவை அது எடுத்துக்குது. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. மேம் இப்போ நெறைய பேரோட வீட்ல இப்போ எங்க வீட்லயே பார்த்தீங்க அப்டின்னா, மயில் வரும், சிட்டுக்குருவி வரும். இந்த மாரி ஒவ்வொரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அணில் வருது. இந்த மாரி விலங்குகளோ, பறவைகளோ வீட்டுக்கு வர்றது எந்த அளவுக்கு நல்லது மேம்? ரொம்ப நல்லதுப்பா. ஏன்னா, நமக்கு தான் வந்து எந்த வீட்ல இறையாற்றல் ஜாஸ்தி இருக்கு, எந்த வீட்ல குட் வைப்ரேஷன்ஸ் இருக்கு, எந்த வீட்ல நல்லவங்க இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மனுஷால் எல்லாருமே நம்மளுக்கு ஒண்ணா தான் தெரிவாங்க. ஆனா விலங்கினங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த வீட்ல இறையாற்றல் ஜாஸ்தி இருக்கு. அந்த வீட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, குளவி அழகா வந்து கூடு கட்டும். ம். பார்த்திருக்கீங்களா? சிட்டுக்குருவி அழகா வந்து கூடு கட்டும். நம்ம மீன் தொட்டியில மீன் வாங்கி வச்சாலும், அந்த மீன் வந்து எப்பயுமே சாவாது. ரொம்ப நாள் வந்து உயிரோட இருக்கும். இல்லைங்களா? வீட்ல இருக்க டாக்ஸும் ரொம்ப வந்து சந்தோஷமா, குடும்ப உறுப்பினர் மாதிரியே அந்த குடும்பத்துல இருக்கும். ஆக இந்த விலங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ஒரு இயற்கை அழிவு வரப்போகுது அப்டின்னா விலங்குகளுக்கு தெரியும். நமக்கு தெரியாது. நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 6 அறிவு இருக்கு அப்படின்னு பேரு. ஆனா நமக்கு தான் அறிவு கம்மி. அதுங்களுக்கு அறிவு ஜாஸ்தி அப்படின்னு ம். சொல்லலாம். இப்ப நெறைய பேர் வந்து பாருங்க, வீட்ல அழகா மயில் வருவாங்க. இந்த அணிப்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மயில் வர்றது, அணிப்புள்ள வர்றது இதெல்லாம் ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு இப்ப மயில் ஒருத்தவங்க வீட்ல வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாங்கலாம் வந்து எங்க வீட்லலாம் அழகா மயில் வந்து அந்த தோகையோட வரும். ஆண் மயில். ரொம்ப ம். பெரிய பெரிய மயில் அழகா வரும். முருக வழிபாடு இருக்க குடும்பத்துல மயில் வந்து வரும். புரியுதுங்களா? இப்ப எங்க எங்க ஃபேமிலி அப்படின்னு எடுத்தா, எங்க மாமனார்லாம் வந்து முருகர் கோயில் கட்டுனவர். ம். முருகர் கோயில் கட்டுனவரு. இப்ப நாங்க தான் அந்த கோயிலினோட தர்மகர்த்தா. அப்ப முருக வழிபாடு எங்க மாமனார் உயிரோட இருக்க வரைக்கும் அந்த முருகனோட கடாட்சம் பரிபூர்ணமா வீட்ல இருக்கிறத நாங்க உணர்ந்திருக்கோம். ம். பெரிய பெரிய மயில் அழகா வரும். வீட்டுக்குள்ள வரும். வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள அது நடந்து போற மாரி உரிமையோட இருக்கும். அதுக்கப்புறம் நடுவுல அந்த மயில்லாம் வராம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி முருக வழிபாடு பண்ண ஆரம்பிச்ச பின்னாடி, நாங்க இப்ப கூட்டு குடும்பத்துல இருந்து வந்து தனியா வந்துட்டோம். எங்க வீட்டுக்கு அழகா மயில் வரும். அப்ப சூப்பர். எந்த வீட்ல முருக வழிபாடு இருக்கோ, அந்த வீட்ல வந்து மயில் சொல்லி வச்ச மாரி மயில் வரும். மயில் வரும், சேவல் வரும், கனவுல வந்து வேல் வரும், முருகனே வருவான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அணில் நீங்க கேட்டீங்க. அணில பத்தி சொல்லணும் அப்படின்னா, நெறைய பேர் இந்த கேள்வி கேட்கறாங்க. வீட்டுக்கு அணில் அடிக்கடிக்கு வருதுங்க. அது நல்லதா? கெட்டதா? எந்த உயிரினம் வீட்டுக்கு வந்தாலும் நல்லது தான். உண்மை. பாம்பு வந்தா நல்லதான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா, பாம்பு வர்றதும் சில வழிபாடுகள் இருக்கு. நம்ம ஓகே. ராகுவ கும்பிட்டா வீட்டுக்கு பாம்பு வரும். ம். மானசா தேவின்னு இருக்கா. அவ வந்து பாத்தீங்கன்னா நாக தேவதை. அந்த நாக கன்னிய நம்ம கும்பிடும்போது பாம்பு வரும் வீட்டுக்கு. இந்த மாரி பாம்பு வரக்கூட வழிபாடும் இருக்கு. அத பத்தி இன்னொரு பதிவுல நம்ம பேசலாம். அப்ப இந்த அணில் வீட்ல வர்றது அப்படின்றது ரொம்பவே நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கும் அணிலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு அப்படின்றது இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராவணன் வந்து பாத்தீங்கன்னா, சீதா தேவிய சிறை எடுத்தான். ம். சிறை எடுத்து பின்னாடி அந்த அம்மாவ அரண்மனையில தங்க வைக்கணும் அப்படின்போது, அந்த அம்மா இல்ல நான் அரண்மனையில தங்க மாட்டேன் அப்படின்னு மறுக்க, அசோகவனத்துல தங்க வச்சா. அவளா போய் அசோகவனத்துல உட்கார்ந்துட்டா. அந்த அசோகவனத்துல உட்கார்ந்ததுக்கு பக்கத்துல நெறைய வந்து பாத்தீங்கன்னா, மருதாணி செடி இருந்துச்சாம். அவ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, மருதாணி கூடவும், விபீடனனோட மகளோடவ தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாளாம். அப்ப அப்படிட்டு இருக்கும்போது அவ மனசுக்கு ஆறுதல் வேணும் இல்லைங்களா? அப்ப மருதவாசினி, மருதாணி செடி கூடயும் விபீடனோட மகள் அவ கூட தான் பேசிட்டு இருப்பாளாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி சிறை எடுக்கும்போது வானரப்படை கூட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி கூட சேருது. அப்ப சேது பாலம், கடல் பாலம் அப்படின்றத அமைச்சாங்க. இன்றளவும் அந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா, சில கோயில்ல தண்ணீல போட்டு வச்சிருப்பாங்க. மிதந்துட்டு இருக்கும். ம். அந்த சேது பாலம் அமைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, வானரங்கள் எல்லாம் பெரிய பெரிய கல்ல தூக்கிட்டு வருதாம். சட்டுன்னு வந்து சேது பாலம் அமைக்கணும். சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐயன் வந்து போய் அம்மைய பார்க்கணும். அப்படின்ற விஷயத்துல எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அணில் என்ன பண்ணுச்சாம், அந்த மணல்ல போய் நல்லா பொரள்தாம். பொரண்டு கொண்டு வந்து அந்த சேது பாலம் கட்டுறதுக்கு கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, பாறைல்லாம் அங்க கொண்டு வந்து முதுகுல இருந்த மணல பெரட்டி பெரட்டி உதிர்த்து விடுதாம். உதிர்த்து விடும்போது இத பார்த்த நெறைய வானரங்கள் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்க. ம். சிரிச்சுட்டு அப்புறம் அந்த அணில தொரத்துறாங்க. "போ, போ, போ. பெரிய கல்லு இருக்கு. அது மேல விழுந்து செத்துருமோ அந்த குழந்தை" அப்படின்னு தொரத்துறாங்க. அப்ப ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வந்தாராம். வந்து "தொரத்தாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணில தடவி குடுக்குறாராம். அந்த அணில தடவி குடுக்கும்போது, இவரோட விரல் பட்டு அந்த அணிலனோட முதுகுல 3 ரேகை வருது. ம். ஆக ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட பரிபூர்ண கடாட்சம் பொருந்தி ஒரு மிருகம் எது? அதாவது ஒரு உயிரினம் எது? அப்படின்னா அது அணில்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அணில் வீட்டுக்குள்ள வர்றது அப்படின்றது வீட்ல
இறை வழிபாடு நிறைய இருக்கு, பெருமாளோட வழிபாடு நிறைய இருக்கு, நீ ஹனுமனை வழிபாடு பண்ற, அதே மாதிரி உன் வீட்டுல இறை வழிபாடு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல அனுப்புள்ள வரும். அப்ப அந்த வீட்டுல அனுப்புள்ள வருது அப்படின்றது நீ கும்பிடுற கடவுள் உன் கூட இருக்கானே தரிசனமா அப்படின்றதோட ஒரு விஷயம். அதே மாதிரி எப்ப வீட்டுல அனுப்புள்ள வருதோ அந்த வீட்டுல சந்தோஷம் அப்படின்றது நிறைஞ்சிருக்கும், மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும், குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகள் யாருக்காவது இருக்கு அப்படின்னா அந்த உடல் ரீதியான உபாதைகள்ல பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது அடையும். இதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஓமன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு நல்ல சகுனமா தான் பார்க்கப்படுது. அப்ப தாராளமா வீட்டுல அனுப்புள்ள வரலாம். ஐயோ வீட்டுக்கு அனுப்புள்ள வருது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். அந்த குழந்தைங்கள்லாம் வருதுன்னா நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு சாப்பிட கொடுக்கலாம். அவங்க எல்லாம் வந்து வேற எதையும் வந்து கடிக்கிறது அப்படிலாம் இல்ல, அழகா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வீட்டுல அனுப்புள்ள வர்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குருவி கூடு கட்டுறது கேட்பாங்க இல்லைங்களா, வீட்டுல குருவி கூடு கட்டுது அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க, ஒரு ஒரு நிறைய தானங்கள் இருக்கு, தானங்கள் தர்மங்கள் இருக்கு பாத்தீங்களா. ஒருத்தவங்களுக்கு வீடு கொடுக்கறதுனால, ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால அன்னதானம் தான் இருக்கிறதுலே சிறந்த தானம். ஏன் அப்படின்னா என்ன கொடுத்தாலும் மக்களுக்கு போதும் அப்படின்ற விஷயம் வராது. ஆனா சாப்பாடு கொடுத்தா மட்டும் ஐயோ சாமி போதும் என் வயிறு ரொம்பிச்சியா உண்மை அப்படிம்பாங்க. உண்மை உண்மை. வாய் வாழ்த்தல்னாலும் வயிறு வாழ்த்தோம் அப்படிம்பாங்க. அப்ப இது வந்து பாருங்க, தொன்று தொட்டு பெரியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி எல்லாம் கிராமத்துல எந்த பிள்ளை வந்து பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்னாலும் எங்களை அனுப்புவாங்க. போக்குன்னு போய் அக்காக்கு என்ன வேணும் கேட்டுடுவா. அவங்க வீட்டுல ஆளுங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுல சமைச்சு கொடுக்க போறாங்க, இருந்தாலும் எங்களை அனுப்புவாங்க. நாங்க சொல்றோம் ஏன் பாட்டி எத்தனை முறை அனுப்புற, போய் அக்காக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்டுனுவா, அக்காக்கு என்ன குழம்பு வேணும்னு கேட்டுனுவா. அது என்ன அப்படின்னா அதாவது புள்ளத்தாச்சி பிள்ளை அவளுக்கு கொடுக்கும்போது குழந்தையும் சேர்ந்து வாழ்த்துமா. இப்படி எல்லாம் நல்லவங்க இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாம் அதுக்கு நேரம் இல்ல. சுயநலமான மனிதர்களா இருக்கிறோம். ஆமா, இப்ப என்னாலேயே அதெல்லாம் செய்ய முடியும்னு நான் செய்ய முடியுமா? நான் சின்ன வயசுல அந்த வேலையில எங்க பாட்டி சொன்னாங்க செஞ்சேன். இப்ப நான் ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு போயிட்டு நான் சாப்பாடு செஞ்சு போட எனக்கு நேரம் இருக்கா? இல்ல, முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்ப வேற உலகத்துல வாழற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நேரம் இல்ல இல்லைங்களா. அப்ப எதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க, அது ஒரு பெரிய புண்ணியம். புரியுதுங்களா. வயதானவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு ஆடை தானம் செய்ய சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய புண்ணியம். நீ ஆடை தானம் செஞ்சா உன் வம்சமே வந்து பாத்தீங்கன்னா துணிக்கு பஞ்சம் இல்லாம வாழும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆக ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு பலன் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. புரியுதுங்களா. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதுல நம்ம எவ்வளவு குறைஞ்சிட்டு போறோம் இல்லைங்களா. அப்ப அந்த குருவி வீடு கட்டுறதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா உனக்கு என்ன பலன் கிடைக்கும், அது கிடைக்கும். நீ மனுஷாளுக்கு போயிட்டு இப்ப வீடு கட்டி கொடுக்க முடியாது இல்லையா. நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அவன் 2 லட்சம் ரூபாய்ல வீடு கட்டணும், ஒரு சின்ன ரூம் போடணும்னு நினைச்சேன், நான் போனா 20 லட்சம் ரூபாய் இன்னும் ரூம் போட்டு கொடுன்னுவான். இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் தானே எல்லா மக்களுக்கும் உண்டு. போதும்டா சாமி அப்படின்னு யாருமே சொல்ல போறது இல்ல. மீதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு உணவை அன்றி. அப்ப நம்ம நான் எனக்கு மத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, என் வீட்டுல அழகா குருவி கொடுக்கட்டது சந்தோஷம், என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், என் குடும்பத்துல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எந்த வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் இல்லையோ அந்த வீட்டுல குருவி கூடு கட்டாது. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குளவி வந்து கூடு கட்டாது. அந்த குளவிலையும் சில குளவி இருக்கு பாத்தீங்களா, மஞ்சள் குளவி அப்படிம்பாங்க. மஞ்சள் கலர் குளவி நீங்க பாத்திருக்கீங்க இல்லைங்களா, மஞ்சள் கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர் குளவி. நான் வந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு இருக்கும்போது அந்த வேல் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அழகா மஞ்சள் குளவி வந்து கூடு கட்டிச்சு, சுத்தி சுத்தி வந்துச்சு. எந்த இடத்துல அதிக அளவு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அங்க மஞ்சள் குளவி கொடுக்கட்டும். செங்குளவி நம்ம பார்த்திருப்போம், கருங்குளவி பார்த்திருப்போம், மஞ்சள் குளவி இருக்கு நல்ல எல்லோ கலர்ல இருக்கும். அது நான் திருத்தணியில பார்த்தேன். அந்த கோயில்ல வந்து அழகா இவ்வளவு பெரிய கூடு மஞ்சள் குளவி சுத்தி 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 வந்துச்சு. நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் தான் வந்தேன். அந்த இடத்துல ஒரு நல்ல அதிர்வலைகள். திருத்தணி முருகன் கோயில் இல்லையா, அப்ப நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிர்வலைகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அப்ப இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் கொடுக்கட்டும். வீட்டுக்கு சேவல் வரும். ஒண்ணும் இல்ல, நம்ம காலையில எந்திரிச்சு பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு வாசல்லயே வந்து பாத்தீங்கன்னா மாடு படுத்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயம். மாட்டை துரத்த கூடாது ஓகேங்களா, நாய் படுத்துட்டு இருக்கோம் துரத்த கூடாது. தாகத்துக்கு தான் வந்திருக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், தாகத்துக்கு வந்திருக்கலாம், இல்ல தாகத்துக்கே வந்திருக்காது, ரெகுலராவே நம்ம வீட்டு வாசல்லே படுத்துட்டு இருக்கோம். இப்படி போகும்போது நம்ம வீட்டு வாண்ட கரெக்டா சாணி போட்டுட்டு போகும். அப்ப நம்ம யோசிப்போம், இத்தனை வீடு இருக்கு இங்க வந்து சாணி போடுது, நம்ம வார வேண்டியதா இருக்கு. அப்படி பண்ண நம்ம யோசிக்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா உனக்கு மகாலட்சுமியோட வாசம் இருக்கு, உன் வீட்டுல வந்து நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கு, அதனால மாட்டனோட சாணி இருக்கு. எங்கெல்லாம் மாட்டனோட சாணி இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும். இப்போ ஒரு சிலர் யோசிப்பாங்க, கீழே கமெண்ட் போடுப்பாங்க, எங்க வீட்டு பக்கத்துல மாட்டுக்காரன் இருக்கான், அவன் வந்து பாத்தீங்கன்னா 7-8 மாடு இருக்கான், டெய்லி சாணியோட தான் பொருள்றான், அவன் நல்லா இல்லையே அப்படின்னு. சாணியோட பொருள்றால் தான் அவன் இவ்வளவாது நல்லா இருக்கான், இல்லைன்னா வாழ்க்கையே இல்லாம இருந்திருப்பான். அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா. விதண்டாவாதம் பேசணும் அப்படின்னா எது வேணா பேசலாம். ஆனா உண்மை, நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, ஒரு உயிரினம் உன் வீடு தேடி வருது அப்படின்னா உன் குடும்பத்துக்கு நல்லது நடக்க போகுது, உன் குடும்பத்தை அது காப்பாத்துது. நீ செஞ்ச கெட்ட கர்மாவை அது எடுத்துக்குது, உன்னோட கெட்ட கர்மாக்களை அது கழிக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம துரத்தக்கூடாது.
அடிக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, மேடம் எங்க வீட்டாண்ட நாய் வருது, எங்க பக்கத்து வீட்டாண்ட அப்படி ஒருத்தவங்க கேள்வியே கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. எங்க பக்கத்து வீட்டாண்ட டாக்ஸ் வருது மேடம். அவங்க சுடு தண்ணி எடுத்து அது மேல ஊத்துறாங்க. ஐயோ இறைவா! கோல எடுத்து அடிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அது பெருத்த பாவம். பெருத்த பாவம். எப்படி அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திர இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி என்ன பண்ணுவாரு, அ ஒரு முறை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அரசவையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வந்து அவங்களோட அந்த மணி அடிக்குது. ம். புகார் மணிய அடிக்குது. நாய் வந்து அந்த இத பிடிச்சு கத்தி கத்தி அதாவது அந்த வாயில புடிச்சு அத அடிச்சுது. ஃபோர்ஸா அடிக்குது. அடிக்கும்போது ராமர் சொல்றாரு லக்ஷ்மணர, "போய் யார் அடிக்கிறாங்க? இது மனுஷால் அடிக்கிற மாரி தெரியல. ஏதோ ஒரு உயிரினம் அடிக்கிற மாரி தெரியுது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இல்லையா? கடவுள் இல்லையா? போய் பார்த்துட்டு வா" அப்படின்னு லக்ஷ்மணன் அனுப்பும்போது, லக்ஷ்மணன் வந்து பார்க்கும்போது ஒரு நாய் வந்து அடிக்கிறத பார்த்தாரு. அதுக்குள்ள ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே வந்துட்டாரு. வந்து அந்த நாய தடவி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு தெரியுது. அதாவது ஒருத்தன் இருக்கான். அதாவது அந்த ஊர்ல வாழ்ந்தவன். அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி போட்டிருக்கு. அந்த நாய காலால எட்டி உதைச்சுட்டு, அந்த குட்டி குறுக்கால வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சாகடிச்சிடுறான். இறைவா! அந்த குட்டி அடிச்சு சாகடிச்சிடுறான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியாயம் கேட்கும் விதமா அந்த நாய் வந்து மணி அடிக்குது. இத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவரோட நிஷ்டையில புரிஞ்சுக்கிறார். அவரோட ஞானத்துல புரிஞ்சுட்டு, அந்த ஆள கூப்பிடுறாரு. கூப்ட்டு, இன்னையிலிருந்து இந்த சிவன் கோயிலுக்கு கணக்கு எழுதுற பணி, இந்த சிவன் கோயில பராமரிக்கிற பணி நீ தான் செய்யணும். அப்படின்னு அந்த சிவன் கோயிலோட பொறுப்ப அவன்கிட்ட ஒப்படைக்கிறார். இப்ப அந்த சுத்தி இருந்த அத்தன மக்களுக்கும் ஒரே யோசனை, கஷ்டம் வேற. இவ்ளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கான். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இன்று போய் நாளை வா என்று அனுப்பிய தயாளு ராமன் அப்படிம்பாங்க. ராவணனோட போர் புரியும் போது ராவணன் நிராயுதபாணியா நின்னானாம். பொதுவா நம்மலாம் என்ன பண்ணுவோம்? யார்கிட்டயோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்போது போட்டு தள்ளிடுவோம். இல்லையா? ஆயுதமே இல்லாம இருக்கான். அவன சாவடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல? அப்படி பண்ணல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. இன்று போய் நாளை வா அப்படின்னாராம். இன்னைக்கு போ. நீ நாளைக்கு ஆயுதத்தோட வா. நம்ம சண்டை செய்யலாம் அப்படின்னாராம். நம்ம போர் புரியலாம் அப்படின்னாராம். இதுதான் ராமச்சந்திரமூர்த்தியினோட அலாதி வந்து பாத்தீங்கன்னா, நல்ல குணம். அதனால தான் ராமன தயாளு ராமன் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட தயாளு ராமன் ஒரு நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா, தீர்ப்பு இப்படி தப்பா குடுத்திருக்காரே அப்படின்னு நெறைய பேர் யோசிக்கும்போது, அவரோட மந்திரி அவர கேட்கிறாரு. "இப்படி நீங்க தீர்ப்பு குடுத்திருக்கீங்களே நியாயமா?" அப்படின்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு. "சிவன் கோயில்ல நம்ம என்ன ஒரு விஷயம் செய்றோம், நல்லது செய்றோம் அப்படின்னா 1000 மடங்கு நல்ல பலன். கெட்டது செய்றோம் அப்படின்னா 1000 மடங்கு கெட்ட பலன். ம். அப்ப அவனுக்கு குடுக்கக்கூடிய தண்டனை இத விட பெரிய தண்டனை எதுவுமே இல்ல. அப்ப தப்பானவன் அங்க போய் நல்ல விஷயம் செய்ய போறதில்ல. அப்ப அங்க போய் செய்றான் அப்படின்போது அவனுக்குரிய வந்து கெடுபலன்கள் அப்படின்றது ஜாஸ்தியாகும். இந்த நாய்க்கு நியாயம் தெரிவிக்கும் பொருட்டு தான் நான் இந்த வேலைய குடுத்தேன் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம எந்த உயிரினத்தையும் வதைக்கிறது அப்படின்றது கூடாது. எந்த உயிரினமா இருந்தாலும் நீங்க நல்லது தான் செய்யணும். இப்ப அது முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாம்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? பாம்பு வந்தாலும் அத புடிச்சு கொண்டு போய் வனத்துறை வந்து நம்ம ஃபயர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணா அவங்க வந்து புடிச்சுன்னு போயிடுறாங்க. ஆமா. நம்ம அடிக்கிறது அதெல்லாம் பண்றத விட முடியும் அப்படின்னா, இந்த மாரி ஃபயர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி எடுத்துட்டு போயிட சொல்றது நல்லது. முடியாது, சில சந்தர்ப்பம், சூழ்நிலை சரியில்ல அப்படின்போது அவங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்யலாம். அடிச்சு கொன்னுடுங்கன்ற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா. எங்க வீட்லயே வந்தாலும் நான் இத தான் பண்ணுவேன். கண்டிப்பா. அழகான புரிதல் குடுத்ததுக்கு நன்றி. நன்றி.